ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். நத்திங் ஃபோன் 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் 35,000 செக்மெண்ட்டில் இருக்குது. நத்திங் ஃபோன் 1 பார்த்தோம்னா நமக்கு 30,000 செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கும் கீழே இந்த 25,000 மாதிரியான செக்மெண்ட் காலியாக இருக்கே அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஸோ நத்திங் ஃபோன் 2A அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் அடுத்ததாக லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக நத்திங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர மார்ச் 5ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச் ஆக போகுது, வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது, ஸோ அதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? சரி, இந்த நத்திங் ஃபோன் 2A இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலை பற்றி தெரிஞ்சுங்க. ஆக்சுவலி இந்த சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ரைஸ் ட்ராப்லாம் ஆகும். ஸோ அதெல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல். இங்கே ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபர்ஸையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த நத்திங் ஃபோன் 2A, ஆக்சுவலி நத்திங் ஃபோன் 2A விட்டுருங்க. நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி அதோட லுக் டிசைன் எப்படி இருக்கும்ப்பா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேட்பீங்க. ஏன்னா அது கொஞ்சம் யூனிக்காக அவங்களுடைய டிசைன் எப்போவுமே இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ப்ரீவியஸாக நத்திங் ஃபோன் 2 நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலி நத்திங் ஃபோன் 1லேருந்து வேறு மாதிரி வரும், வித்தியாசமாக வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு நிறைய லீக்ஸ் வந்துச்சு, நிறைய டிசைன்ஸ்லாம் சொன்னாங்க. பட் கடைசியாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது நத்திங் ஃபோன் 1 மாதிரியே லான்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான லுக்கில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த நத்திங் ஃபோன் 2A இதோட லீக் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நத்திங் ஃபோன் 2 விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போவுமே சொல்கிறாங்க. ஈவன் அவங்க பார்த்திங்கன்னா நத்திங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஐ அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டோட ஆக்சுவலி இப்போ நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு என்ன ஃப்ரெஷ்ஷாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நத்திங் ஃபோன் 1 ஃபோன் 2லாம் பார்த்தோம்னா அதில் கேமரா மாடல் எப்படி இருக்கும், வெர்டிகலாக இருக்கும், மேலே கீழே அப்படின்ற மாதிரி 2 கேமரா கொடுத்துருந்தாங்களா. ஆக்சுவலி இந்த நத்திங் ஃபோன் 2Aலையும் 2 கேமரா தான் இருக்க போகுது. பட் அது ஹரிசாண்டலாக கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய லீக்டு இமேஜஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த இமேஜஸ் மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ் ஆகி கொடுத்துருக்கும் போது ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த கேமரா மாடல் நமக்கு கண்ணு மாதிரி இருக்க போகுது. ஸோ ஹரிசாண்டலாக 2 கேமரா கொடுக்க போகிறாங்கன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அதுலேயும் இந்த லீக்டு இமேஜில் இருக்கிற மாதிரியான எக்ஸாக்டான லுக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரியான லுக்கில் நத்திங் ஃபோன் 2A இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் லுக் எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது. பட் அதோட டிசைனையும் லைட்டாக மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி கலர் ஆப்ஷன் எப்பவும் போல் ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன் தான் இருக்க போகுது. மேபி அந்த பிளாக் கலர், கிரே கலர் அப்படின்ற மாதிரியான கலரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு டிசைனை பற்றி இருக்கக்கூடிய அப்டேட் இன்ஃபர்மேஷன். பட் இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்துருச்சு நமக்கு. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 6.7 inches சைஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னுடைய எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்னென்னா ஆக்சுவலி இந்த நத்திங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட் ஃபோனை காம்பாக்டாக குட்டியாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 6.7 அப்படின்ற மாதிரி போகாமல் 6 inches அதுவும் கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் நத்திங் ஃபோன் 2Aவும் பார்த்திங்கன்னா 6.7 inchesக்கான சைஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Full HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் இருக்க போகுது. AMOLED டிஸ்பிளே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். மற்றபடி பிரைட்னஸ் வேல்யூலாம் என்ன இருக்க போகுது, ப்ரொடெக்ஷன் அதை பற்றிலாம் இப்போதைக்கு எதுவும் தெரியலை. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. பட் 6.7 inches சைஸ் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி இதில் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது போக இதில் 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் எப்பவும் போல் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் தனியாக தான் நீங்கள் சார்ஜர் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அந்த ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கண்டிப்பாக இந்த நத்திங் ஃபோன் 2Aலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7200 அல்ட்ரா அப்படின்ற இந்த ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் 25,000 செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவான ப்ராசஸர் தான். ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் இதுக்கு காம்படிஷன் பார்த்திங்கன்னா Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் இருக்குது. இந்த ப்ராசஸரோடையும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது டைமென்சிட்டி 7200 அல்ட்ரா கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான். அதனால் இந்த ப்ராசஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே தான். பட் ப்ரைஸிங் அதுக்கேற்ற மாதிரி அக்ரெசிவாக செட் பண்ணாங்கன்னா ஓகே, ப்ரைஸிங்கை மட்டும் அதிகமாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பார்ப்போம் ப்ரைஸிங் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு. மற்றபடி இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராசஸர் தான். ஓரளவுக்கு நமக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அண்ட் இது போக இதில் LPDDR 5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அண்ட் ஃபைனலி கேமரா. ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி 2 கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்க போகுது. அண்ட் ப்ரீவியஸாக நத்திங் ஃபோன் 1 ஃபோன் 2 எல்லாத்துலேயுமே 2 கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. பட் அங்கே அந்த 2 கேமராவுமே 50 மெகா பிக்சல் கேமரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே ப்ரைமரி 50 மெகா பிக்சல் கன்ஃபார்ம், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் செகண்டரி அதுவும் 50 மெகா பிக்சலுக்கான கேமரா வருமா, இல்லை அதை கொஞ்சம் கம்மி பண்ண போகிறாங்களா, 8 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி கேமரா கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது இப்போதைக்கு ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்காக இருக்குது. நிறைய லீக் சொல்கிறது என்னன்னா ஆக்சுவலி செகண்டரி கேமராவும் 50 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை 25,000 செக்மெண்ட்டில் டியூவல் 50 மெகா பிக்சலுக்கான கேமராலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கேமராவையும் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் ப்ரைமரி 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்க போகுது. சப்போர்ட்டிவ் மட்டும் 50 மெகா பிக்சலாக இல்லை அதை கம்மி பண்ணுறாங்களான்றது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. முன்பக்கம் செல்ஃபி ஆஸ் யூஷுவல் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செல்ஃபி கேமரா இதுக்கு முன்னாடி நத்திங் ஃபோன் 1 ஃபோன் 2லாம் ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இதுவும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இண்டஸ்ட்ரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான விஷயங்கள்லாம் அண்ட் லிஃப் இன்டர்ஃபேஸில் அதோட கஸ்டமைசேஷனில் மேபி ஏதாவது இன்னும் கொஞ்சம் புதுசாக ஆடடாக இன்னும் சில ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் ஆண்ட்ராய்ட் 14 கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ இதுதான் நத்திங் ஃபோன் 2A இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸோட நான் சொன்ன மாதிரி ப்ரைஸிங் நத்திங் ஃபோன் 1 விட கம்மியான செக்மெண்ட்டில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிறைய லீக் சொல்லுது. நத்திங்குடைய CEO கால்பேவே பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 விட கம்மியான செக்மெண்ட்டில் தான் வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் நத்திங் ஃபோன் 1 நமக்கு 30,000 செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட கம்மி அப்படின்னா 28, 27,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணாமல் 25,000 இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக செட் பண்ணாங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் இப்போ இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய அதிக லீக்ஸ் பார்க்கும்போது 28,000 மாதிரியான செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸிங்க்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நத்திங் ஃபோன் 2A இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ்க்கு என்ன ப்ரைஸிங் இவங்க செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? உங்களுடைய ஒப்பீனியனை இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.